என்னன்னு தெரியல. நான் பிரச்சனையை தேடி போறேனா இல்ல பிரச்சனை என்ன தேடி வருதான்னு தெரியல. என்னன்னா கொஞ்ச நாளாவே என் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையாவே ஓடிட்டு இருக்கு. லைக் இந்த கட்டில இது பண்றது, சோஃபா இது பண்றது அப்படின்னு. இப்ப பார்த்தா ஒரு நைட் ஒரு 10:30 மணி இருக்கும். எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சுட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா தண்ணி கீழே வலிக்கி விட்டுருச்சு. என்னடா வலிக்கி விட்டுருக்கு, பாப்பா எதுவும் உச்ச போயிட்டாலா, தண்ணி ஊத்திட்டாலான்னு பார்த்தா பெட்ரூம்ல இருந்து வருது. என்னடா பெட்ரூம்ல இருந்து தண்ணி வருது அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா வாஷிங் மிஷினோட பழுப்பு வந்து கீழே விழுந்து தண்ணி ஃபுல்லா உள்ள வந்துட்டு. நான் வாஷிங் மிஷின் பைப்பை எடுத்து உள்ள போட்டேனா இல்ல அது வெளியே விழுந்துருச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் கொஞ்ச நாளாவே ஒரு ஆப்சன்ட் மைண்டாவே சுத்திட்டு இருக்கேன். நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்றது எனக்கே ஞாபகம் இல்லாத மாதிரி சுத்திட்டு இருக்கேன் இப்பெல்லாம். பகல்ல இந்த மாதிரி ஆயிருந்தா கூட பரவாயில்ல, ஒன்றும் தெரியாது. செம்ம பசி, நைட்டு நேரத்தில் சாப்பிட்டு தூங்குறத பார்ப்போமா இல்லை இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்போமா, எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இதில் நான் கூட பரவாயில்ல, எனக்கு ஆல்ரெடி இதுவே 3வது வாட்டி, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து எங்கள் அக்கா வந்து கெஸ்ட்டாக வந்துருந்துச்சு ஊர்லேருந்து. அதை எப்படி வளர்த்தாங்கன்னா, பொத்தி வச்ச மேகலை வெக்கம் விட்டு போகலை அப்படின்னு வளர்த்த பிள்ளைய அன்னைக்கு போட்டு பெண்டு நிமித்திட்டேன் நான். ஆனால் என்னதான் வந்து நான் அக்காவை புகழ்ந்து பேசினாலும் எங்கள் அக்காவுக்கு நான் அக்கான்னு கூப்பிட்றது பிடிக்காது. இந்த மாதிரிலாம் என் வீட்டில் மட்டும்தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி நடந்துருச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அழுகலாம்.